ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே வருத்தமான ஒரு செய்தி தான். நல்ல பாப்புலரான ஒரு ஹீரோவோட அம்மா வந்து ரீசெண்டாக தவறியிருக்காங்க. அதை பற்றி ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில பதிவெல்லாம் அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஒரு 2 டேஸ் அப்புறம் என்னடா இது அம்மானு போட்டு ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி ஒரு இது வந்து போட்டிருக்காரே அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணல. அதே மாதிரி அவங்க அம்மாவோட எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து போஸ்ட் பண்ணி ஒரு சோகமான ஒரு சாங்கெல்லாம் போட்டிருந்தாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். சடனாக வந்து இப்போது அந்த செய்தி என்ன அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஹீரோ தான் உசேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து சன் டிவியில் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கலர்ஸ் தமிழ் நினைக்கிறேன். கலர்ஸ் தமிழில் ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காரு. போலீஸ் கெட்டப்பில் நடிச்சிருப்பார். ரொம்பவே சூப்பராகவும் ப்ளே பண்ணியிருப்பார். அவரோட அம்மா தான் ரீசெண்டாக வந்து இறந்துருக்காங்க. அம்மா பாஸ்ட் அவே ஆன் 10th April 2025 அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அவரோட ஸ்டோரியில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ரிமெம்பர் ஆஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார். பார்த்தோன்னே ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு. அம்மான்ற பர்சன் லைஃப்பில் எவ்வளோ ஒரு ஸ்பெஷலில் நம்ம என்ன பண்ணாலும் நம்மக்கிட்ட தப்பே இருந்தாலும் நம்மளுக்காக நிற்கிற ஒரு பர்சன். அந்த குறையையும் நம்மக்கிட்ட இருக்கிற நிறையோடு சேர்த்து தட்டி கொடுத்து அந்த குறையை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அம்மா. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை. இதிலேருந்து கடந்து வரணும் ஹீரோ.